சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் ஆஷா. நான் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பொய்யக்குடிங்கிற கிராமம் மேடம். அம்மா ஊர் வந்து நீடூர் பக்கத்துலேயே தான். அம்மா பேர் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அம்மா ராணி, அப்பா பேர் அழகர் சாமி. அம்மா வந்து நான் சின்ன வயசு 6 வயசாக இருக்கும்போது அண்ணன் ஒருத்தன் இருக்கான். எனக்கு 6 வயசு இருக்கும். எனக்கு அண்ணனுக்கு 8 வயசு இருக்கும். இப்போ வந்து அப்பா ஃபாரின் போயிட்டாங்க. நான் பிறந்த 6 மாத குழந்தையில போனாங்க. எனக்கு 6 வயசாகியும் வரவே இல்லை. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலை, பேசவே இல்லை, லெட்ரு போடலை. அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் ஆத்தா அம்மாவை சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க தம்பி மகளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை எங்கள் அண்ணன் காதில் வாங்கிடுச்சு. அண்ணன் காதில் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட சொல்லிடுச்சு. அம்மா உடனே திடீர்னு எங்கள் 2 பேரையும் வீட்டிலே விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்களாம், உள்ளே விடாமல். உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நீடூர் தான் மேடம். அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க தனி குடும்பமாக அவங்க போயிட்டாங்க. எங்கள் அப்பா உடனே இந்த கேள்வி, இதை இத்தனை நாள் வராத இருந்தவர் இதை கேள்விப்பட்டோன்னா உடனே ஊருக்கு வந்துட்டு 10 நாள்லேயே கல்யாணம் பண்ணிட்டார், வேறு கல்யாணம் பண்ணிட்டார். இதெல்லாம் யார் அப்படி சொன்னது? எனக்கு அப்போவே தெரியும் மேடம். அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்குமா அப்படிலாம் பண்ணினதுக்கு அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க, வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாரை கல்யாணம் பண்ணாங்க? அவங்க தம்பி மாமா மகளை கல்யாணம் பண்ணலை மேடம். ஆத்தா சொன்னவங்களை கல்யாணம் பண்ணல. இவங்க வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, வளைங்கமானில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 ஆம்பளை பையன் இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் நல்லா தான் பண்ணிச்சு. நான் யாரோட இருந்தீங்க? நான் வீட்டில் அவங்கள்ட்டே தான் இருந்தேன். நானும் எங்கள் அண்ணனையும் அவங்க தான் வளர்த்தாங்க. அம்மான்னு தான் அவங்களையும் கூப்பிடுவோம். அங்கே தான் இருந்தோம் நாங்களும். அதுக்கப்புறம் அப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி ஃபோன் பேசுவாங்க. அவங்கள்ட்ட பணம்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட. எங்கள் அம்மாட்ட 2வது கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட. எங்கள் அம்மாட்ட அது மாதிரிலாம் இல்லை. எங்கள் அம்மாட்ட அது மாதிரி இருந்திருந்தால் எங்கள் அம்மா போயிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 11th படித்தப்போ அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க மேடம். 10th படித்து லீவ் விட்டுருந்தப்போ அப்பா ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க மேடம். இப்போ தான் 11th போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு அகிலான்னு நீடூரில் இருக்கா. அவங்க வீட்டுக்கு அவங்க பெரியம்மா பையன் வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்க. சும்மா சாதாரணமாக நான் ஜாலியாக விளையாட்டுக்கு, ஃப்ரெண்டோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தது. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஊர் முழுக்க எல்லார்ட்டையும் போய் என் பொண்ணு மாசமாக இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க மேடம். ஏன் அப்படி பண்ணாரு? என்னன்னு தெரியல மேடம். பொம்பளை புள்ள எனக்கு செய்யணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். நான் மாசமாக இருக்கேன்னு எல்லார்ட்டையும். அப்போனா எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல மேடம். அப்போ தான் 16 வயசு ஆரம்பிச்சது மேடம் எனக்கு. இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸ்கூல் விட்டு சாயந்தரம் ஈவினிங் வீட்டுக்கு வரேன். எல்லோரும் கோயிலுக்கு வந்தாங்க. பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து ஒரு குழந்தை கூட விளையாடிட்டு உட்காந்துருந்தேன். எல்லோரும் கோயிலுக்கு வந்தாங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. என்ன இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு வரீங்க, இன்றைக்கி கோயிலில் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எல்லோரும் உனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. விளையாட்டுக்கு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் மேடம். டைம் ஆக எல்லோரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்காரவங்களாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே நான் அடிக்கிறாங்க மேடம். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, 2வது அம்மா அடித்து நீ மாசமாக இருக்கன்னு ஒத்துக்க அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு அப்போ தெரியல மேடம். ஒத்துக்கன்னு போட்டு அடித்து ஒரு பேப்பரில் எதுவுமே எழுதாமல் அந்த பேப்பரில் என்னை கையெழுத்து போட சொல்லி அடித்தாங்க. நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ கையெழுத்து போட்டே தான் ஆகணும். நல்ல வசதி மேடம் அப்பா வீடு. எனக்கு செய்யணும்னு பயந்துக்கிட்டே இதே மாதிரி பண்ணி வச்சு நைட்டு 12:30 மணிக்கு மேலே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். யாருக்கு? அந்த பையன் கூட சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருந்ததுக்கு அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பையன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எங்கள் மாமா பையன் நீடூரில் ஒருத்தன் மனோஜ்னு ஒரு பையன் இருக்காங்க மேடம். அந்த பையன் அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. எனக்கு அம்மா அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என் மேலே நல்லா பாசமாக இருப்பான். நானும் அவன் மேலே பாசமாக இருப்பேன் மேடம். நல்லா 2 பேரும் நல்லா தான் பேசி. அண்ணனோட பையனா? ஆஹா, எப்படி சொந்தன்னு தெரியல மேடம். இது பாசமாக இருப்பான் மேடம் அந்த பையன். நான் ஏற்கனவே இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். மனோஜ்னு ஒரு பையன் இருக்கான், அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மேடம் இந்த பையன்கிட்ட. இந்த பையன்ட்டே அதெல்லாம் சொல்கிறீங்க? நான் சாதாரணமாக தானே மேடம் பேசினேன், அதனால நான் சொன்னேன் மேடம். தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு இடையிலேயே ஒரு நாள் நைட்டு எங்கள் அண்ணனும் அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுன்னு போட்டு அடித்தாங்க மேடம். நைட்டு 10 மணிக்கு மேலே
நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரூம்குள்ளே போட்டுக்கிட்டு சீடியை போட்டு விட்டு வெளியில் சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு போட்டு அடித்தாங்க. இப்போவே வர சொல்லு ராமராஜ் மேடம், இப்போவே வர சொல்லு, வீட்டில் யாரும் இல்லை, வீட்டுக்கு வான்னு சொல்லுன்னாங்க. அடி தாங்க முடியாமல் நானும் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். அவனும் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தோடனே என் கையில் ஒரு செல்லை கொடுத்து அந்த செல்லில் வேறு யாருக்கோ ஃபோன் அடித்து லைனில் இருக்க சொல்லி நாங்கள் என்ன பேசுகிறோன்னு காதில் வாங்குறதுக்காக ஃபோனை என் கையில் கொடுத்துருந்தாங்க மேடம். இவங்க கட்டெல்லாம் ரெடியாக அடிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. கிட்ட போனோடனே நான் எங்கள் அப்பாலாம் அடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த பையன் ஓடிட்டாங்க. எல்லார்ட்டையும் இதை போய் அவங்களே வர சொல்லி என்கிட்ட சொல்லிவிட்டு மறுநாள் எல்லார்ட்டையும் ஊரில் போய் என்ன சொல்லிட்டாங்க, பாதிராத்திரிக்கு என் பொண்ணை பார்க்குறதுக்காக இவன் வந்துட்டான், 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பாதிராத்திரிக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டார் மேடம். 12:30 மணிக்கு மேலே கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க. எனக்கு எதுவுமே செய்யலை மேடம். ஒரு 3/4 பவுனில் ஒரு தோடு போட்டிருந்தேன், ஒரு கொலுசு போட்டிருந்தேன் மேடம். அதோடய ஒரே ஒரு கட்டில், சின்னதாக ஒரு பானை, ஒரு குழம்பு சட்டி, 2 தட்டு, இது மட்டும் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, எல்லாமே வரவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க மேடம் பாதிராத்திரிக்கு. அவங்க சித்தி வீட்டு பக்கத்து தெருவில் இருக்குது. அந்த வீட்டில் என்னை 3 நாள் வச்சுருந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க அப்பா அம்மாலாம் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மேடம். எல்லாருமே அவங்க சைடில் எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் அந்த ஸ்கூல் பையன் என்ன சொன்னான்? அந்த பையனும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். எனக்கும் அடி தாங்க முடியல. நான் என்ன மாசமாக இருக்கேன்னு ஒத்துக்கன்னே என்னை போட்டு அடிக்கிறாங்க வீட்டில். வேறு வழி இல்லாமல் நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதோட 3 நாள் அதே ஊர்லேயே இருந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க மேடம். அழைச்சிட்டு போய் 5ஆவது நாள் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வரவே வேணான்னு சொன்னவங்க ஒன்றுமே செய்யாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். கூட்டிகிட்டு போயிட்டு அதுலேருந்து உனக்கு எல்லாமே நான் செஞ்சிடுறேன், இதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சிடறேன்னு சொன்னாங்க. இதை வரைக்கும் 8 வருஷம் ஆயிட்டு மேடம். இதை வரைக்கும் எதுவுமே செய்யலை. இவங்க என்கிட்ட உங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே வேணான்னு ஃபஸ்ட்டில் சொன்னாங்க மேடம். உங்கள் வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து வீட்டில் சேர்த்ததுலேருந்தே உங்கள் வீட்டில் பணம் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா, சீர் ஜாமான் வாங்கிட்டு வா, எதுவுமே இல்லை. எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்ணெல்லாம் இழுத்துட்டு வராங்க, எப்படிலாம் செஞ்சிடுறாங்க, உங்கள் வீட்டில் ஒன்று கூட உனக்கு செய்ய மாட்டாங்கன்னு அதுலேருந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேடம். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பையனை சொன்னேன்னா மேடம் மனோஜை, அதை மனோஜை பற்றி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மேடம். ஏதாவது எனக்கு வேணும்னு கேட்டேன்னா அவன்கிட்ட போய் கேளு இப்படியே தான் சொல்லுவாங்க மேடம். ஆம்பளை பிள்ளை ஒன்று ஃபஸ்ட்டு பிறந்துச்சு மேடம். அவனுக்கு இப்போ 7 வயசு ஆக போகுது மேடம். யார் பிரசவம் பார்த்தது? அம்மா வீட்டில் பார்த்தாங்க மேடம். வளைகாப்புலாம் சித்தி. அதெல்லாம் வளைகாப்புலாம் வச்சாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பிரசவம்லாம் பார்த்தாங்க. குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க மேடம். கொடி கொலுசு செயின் அதெல்லாம் போட்டாங்க, குழந்தைக்கு செஞ்சாங்க. எனக்கு ஆனால் எதுவும் செய்யலை. குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது உனக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அழைச்சிட்டு போகும்போதும் செய்யலை, குழந்தைக்கு உள்ளதை மட்டும்தான் செஞ்சு என்னை சும்மாவே அனுப்பி விட்டுட்டாங்க மேடம். அப்படியே அதுக்கப்புறமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. குழந்தை 10 மாதமாக இருக்கும்போது ஃபாரின் அழைச்சிக்கிறேன் நான் தம்பி அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. அழைச்சிக்கிட்டாங்க மேடம். ஃபாரின் அழைச்சிக்கிட்டாங்க. 1.5 வருஷம் வச்சுருந்தாங்க. சம்பளமே போடலை. ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் மேடம் சம்பளமே போட்டிருப்பாங்க. அப்புறம் சம்பளமே போடாமல் ஊருக்கு வந்தாச்சு மேடம். அதுலேருந்து உங்கள் வீட்டில் அதை கேளு இதை கேளுன்னு டெய்லியும் எனக்கு டார்ச்சல் தான் மேடம். எதுவுமே வேலைக்கே போகிறதில்ல. வேலைக்கே போகாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் ஏதாவது எனக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி கேட்டால் போய் அவன்கிட்ட கேளு, மனோஜ்கிட்ட போய் கேளு அப்படியே தான் மேடம். எங்கள் வீட்டில் கேட்டாலும் செய்ய மாட்டாங்க, இவங்களும் எனக்கு செய்ய மாட்டாங்க. எனக்கு யார்கிட்ட கேட்குறன்னு தெரியாமல் சரி நம்ம அவன்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனோஜ்கிட்டே எனக்கு ஏதாவது பணம் வேணும்னா அவன்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் மேடம். அந்த பையன்கிட்டே நான் பணம் கேட்க ஆரம்பித்தேன் மேடம். அந்த பையன் தான் எனக்கு செஞ்சு பணம்லாம் ஏதாவது கேட்டால் தப்பான முறையில் எதுவும் கொடுக்கல, ஹெல்ப்புக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தான் மேடம். அதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பித்தோன்னே அந்த பையன் சொல்லிட்டான், நான் தப்பாக இப்போ நடந்துக்கலனாலும் தப்பாக தான் உன் வீட்டில் பேசுகிறான், உங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லா நியாயப்படுத்துகிற, நீ செஞ்சதையெல்லாம் நல்லா சூப்பராக நியாயப்படுத்துகிற. சொல். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஜோடிச்சு அழகாக பேசிட்டுனா பண்ணுறது தப்பு இல்லாமல் ஆயிடும்ல. தப்பு தான் மேடம் நான் பண்ணேன். சொல்லுமா. அதுக்கப்புறம் அந்த பையன் தான் மேடம் அதுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். வீட்டில் எதுவுமே செய்யலை மேடம். சரி, அதுக்கு ஹஸ்பண்டும் எதுவுமே செய்யலை மேடம். இப்போ செல்லு வச்சுருந்தேன் மேடம். செல்லு வாங்கி கொடுத்துருந்தாங்க மேடம். செல்லு வச்சு பேசிகிட்டு இருந்தேன். அந்த செல்லு தெரிஞ்சு பார்த்துட்டு போட்டு அடித்து போட்டுட்டு என்னை இதோட விட்டுடு, அடிக்காத, நான் போயிடுறேன் வேணாம் அப்படின்னு சொன்னேன். 20 லட்சம் பணத்தை வச்சுட்டு நீ வெளில போ அப்படின்னு சொன்னாங்க மேடம். என்கிட்ட 20 லட்சம் நான் இல்லைன்னு நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் மேடம். இங்கே வந்தியா ஸ்ட்ரெயிட்டாக? இல்லை, கிளம்பி தெரிஞ்சவங்க வீட்டில் போய் இருந்தேன் மேடம். பட்டுக்கோட்டைக்கு அந்தாண்ட
குழந்தைய பொம்பளை பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போனேன் மேடம். தெரிஞ்சவங்க வீட்டில் போய் இருந்தேன் மேடம். அங்கே இருந்துட்டு அப்படியே வந்து ஹாஸ்டலில் சேர்ந்துட்டேன் மேடம். மயிலாடுதுறையில் ஹாஸ்டலில் இருந்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ எதுக்கு வந்தீங்க? என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல மேடம். என்னை தேடுறாங்க. ம் எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணாம் மேடம். அவங்களால எனக்கு எந்த யூஸுமே இல்லை மேடம். குடிச்சிட்டு டெய்லி அசிங்கமாக பேசுறது, அடிக்கிறது மட்டும்தான் மேடம். மனோஜ் எங்க? ஃபாரினில் இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு போயிட்டு? 1.5 வருஷம் ஆகுது. அவர் இல்லாதப்ப தான் நீ வெளியே வந்தியா? அம்மாட்ட போனியா நீ? அம்மாட்ட நான் வீட்டை விட்டு வராதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அதுக்கப்புறம் போகல? அதுக்கப்புறம் போகல. சரி, இப்போ 2-3 விஷயம் உன்கிட்ட சொல்லணும். ஒன்று வந்து அப்பா அம்மா செய்யலை சொல்கிற. நீ நிஜமாவே உனக்கு அப்பா அம்மா நகையெல்லாம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறியா? நகையெல்லாம் கொடுத்துருந்தானா உனக்கு பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறியா? இருக்காது. நகை கொடுத்தா சரியாக போயிடுமா? நகை தானே மேடம் மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படியா? செய்யலை. ஸோ அவங்க கேட்குறது அவங்க உரிமைன்னு நினைக்கிறியா? அப்புறம் என்ன சொல்கிற நீ? நீ எத்தனாவது படிச்சிருக்க? 11th படிச்சுக்கிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆகிட்டு அது அப்புறம் படிக்கலை. சரி, முதல்ல வந்து டவுரி கேட்கக்கூடாது, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஆம்பளை பிள்ளையானாலும் பொண்ணாக இருந்தாலும் உனக்கு ரைட்ஸ், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது உங்கள் அப்பா அம்மா. அது ஒரு பக்கம். ஆனால் அப்பா அம்மா நம்மளை வளர்த்து விடுறது தான் அவங்க கடமை. அவங்க சொத்து கொடுக்கணும்னுலாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. சொத்தெல்லாம் நான் கேட்கல மேடம். சொத்தெல்லாம் கேட்கல. அவங்க நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. எனக்கு ஏதாவது செய்யலாம்ல. அது செஞ்சிருந்தா அவன் ப்ராப்ளம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் உனக்கு ப்ராப்ளம் நினைக்கிறியா நீ நிஜமாவே? உனக்கு எதுவும் செய்யாமல் இருக்க முடியாதுமா. நீ இப்போ கேஸ் போட்டேன்னா உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் தம்பிங்களுக்கும் எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த சொத்தில் இதில் எல்லாத்துலேயும் அந்த உரிமை உனக்கும் உண்டு. அதை உங்கள்கிட்டேருந்து யாரும் பறிக்க முடியாது. அது தாத்தாவோட சொத்துன்னா அதில் டெஃபினட்டாக உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. உங்கள் அப்பா சம்பாதிச்சதுன்னா அவரோட விருப்பப்படி கொடுக்கலாம். ஆனால் பெண் குழந்தையாக இருக்கிறதுனால இப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். புரியுதா? அது ஒரு மேட்டர். ஆனால் இந்த பணம் கொடுத்துருந்தாலும் நகை கொடுத்துருந்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்திருக்கும். பிரச்சனை அதே கிடையாது. பிரச்சனை என்னதுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்க நீ? இப்போ உன்னோட சிச்சுவேஷன் என்னது? என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல. ஹஸ்பண்ட் தேடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தேடுறாங்க. பணம் கேட்குறாங்க. 20 லட்சம் பணம் வேணுங்கிறாங்க. நான் வேணாம்னா 20 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு நீ போ, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க மேடம். எனக்கு 2 பேருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல மேடம். நான் என் பிள்ளைய வச்சுட்டு எங்கேயாவது வேலை பார்த்தா தானே போல. குழந்தைங்க யார்கிட்ட இருக்காங்கம்மா? குழந்தை ஒரு பிள்ளை என்கிட்ட இருக்கு மேடம். பையன் அங்கே இருக்கான். ஏன் பையனை கூட்டிகிட்டு வரல நீ? பையன் ஸ்கூல் போயிட்டு இருக்கான். நல்லா கூட்டிகிட்டு வரல. இப்போ நீ யாரு கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்? மனோஜ் கூட. ஏன்? இது வரைக்குமே செய்யறது எல்லாமே மனோஜ் தான் மேடம். சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் கூப்பிட்றேன். உங்கள் பேர்? ராமராஜ் மேடம். ஆஷாவை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 2009 மேடம். இப்போ வந்து எங்கள் சித்தி வீடு வந்து அவங்க ஊரில் இருக்குது மேடம், நீடூரில். அப்போ அங்கே போயிருக்கும்போது 2 பேரும் அந்த பொண்ணு தான் வந்து எந்த சொந்த ஒன்று லவ் பண்ணுறதுன்னு சொன்னாப்புல மேடம். அதுக்கு அவங்க அப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாப்புல. வெளிநாட்டில் வந்து நாங்கள் 1 மாதம் தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப நான் வெளிநாட்டு போகிறோம். உடனே கல்யாணம் பண்ணி நைட்டு 1 மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். எதுக்கு அப்படி ஒரு அவசரம்? அவங்க சொந்த அம்மா கிடையாது மேடம், மாத்தாந்தாயி அம்மா அவங்களுக்கு. அதுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவங்க அப்பா நம்ம உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு மேடம். அந்த பொண்ணுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சாரா? அந்த பொண்ணுக்காக மேடம். மாசமாக இருந்தாலாவா? இல்லையே மேடம், மாதம்லாம் கிடையாது மேடம். ஆனால் நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணீங்க? உண்மையாக லவ் பண்ணேன். நான் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணேன் மேடம். அவங்க? அது என்னன்னு இப்போ தெரியல மேடம் எனக்கு. சரி, அப்புறம்? அதுக்கு அப்படியே இருந்து மேடம். அதோட ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா நைட்டு? ஆமாம் மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம். என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் லவ் பண்ணது அவங்க வீட்டுக்கெலாம் தெரிஞ்சிச்சு மேடம். தெரிஞ்ச பிறகு அதுக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணன் மட்டும் அந்த ஆசாவை போட்டு அடித்து அவனை ராமராஜை ஃபோன் பண்ணி வர சொன்னோன்னே ஆசா உடனே ஃபோன் அடிச்சாப்பிட மேடம். அடித்து வர சொன்னோன்னே அவங்க வந்து எல்லாம் ஒரு கோயிலுக்கிட்ட எல்லாம் சுற்றி ஒரு 10 பேர் நின்னாங்க மேடம் நடிக்கிறதுக்குன்னு. அப்போ நான் கிட்ட போகும்போது ஆசை உடனே எங்கள் அப்பாலாம் நிற்கிறாப்புல, நீ ஓடிடு இல்லை ஒன்று அடிச்சிடுவாங்கன்னு சொன்னோன்னா நான் மட்டும் காமெண்ட் ஏற்றி குதிச்சு ஓட்டேன் மேடம். ஓன பிறகு எங்கள் சித்தி வீடு பக்கத்தில் இருந்து போய் தெரிஞ்ச பிறகு எங்கள் சித்தி நேராக எங்கள் வீட்டுக்கு என்ன ஆச்சிட்டு வந்துச்சு மேடம். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைன்னு தெரியாதக்கா, எங்கேயோ மெட்ராஸ் வந்து வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டான். இல்லைன்னா உடனே என் பொண்ணை ஆச்சிட்டு போக்கான்னு கையில் பிடிச்சி கொடுத்துட்டாரு எங்கள் அக்கா கையில். அப்புறம் பிடிச்சி கொடுத்தோன்னா அதெல்லாம் ஒன்று வேணா, நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கல்யாணம் பண்ணிடலான்டான்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுவோம். அப்புறம் அவர் அப்பா என்ன நினச்சா தெரியல, திருப்பி சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீடு விட எல்லா வீடும் அப்படியே சொல்லிட்டு வந்தார். அருளுக்கும் ஆசாவும் கல்யாணம், அருளுக்கும் ஆசாவும் கல்யாணம்னு சொல்லிட்டு வந்தார் மேடம். சொன்னோன்னா அப்புறம் நைட்டு எங்கள் ஊர் அங்கேருந்து மாயத்துலேருந்து சனெல்லாம் வந்து இது மாயம் சீமட்டி கடை ஜவுளி கடையில் போய் பட்டு புடவை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடனே நைட்டு 1 மணிக்கு கல்யாணம் நடந்தது. ஆனால் விருப்பப்பட்டு தான் 2 பேரும் ஆமாம் தாலி கட்டினீங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருந்தவங்க வாழ்க்கை?
அதுக்காக வாழ்க்கை நல்லா தான் நான் போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து நான் வெளிநாடு போயிட்டேன் மேடம். வெளிநாடு போய் அவங்க அப்பா தான் என்னை வெளிநாடு எடுத்தாப்புல. வெளிநாடு எடுத்துக்கும்போது இந்த பையனுக்கும் இப்போ மனோஜ் இன்னும் வெளிநாட்டில் இருக்கணும் மேடம். இவங்க 2 பேருக்கும் திரும்பி தொடர்பாக இருக்க முடியாது. எனக்கு தெரியாது. திரும்பின்னா முன்னாடி இருந்தது. முன்னாடி இருந்திருக்கு மேடம். அது எப்படி தெரியும்? நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனை லவ் பண்ணியிருக்கேன் மேடம். அது சரி. அப்புறம் நான் கேட்டேன் மேடம், என்கிட்ட சொன்னாப்புல சும்மா நாங்கள் விளாட்றேன் அந்த வயசுலலாம் வருதுன்னு நினச்சி நானும் அதுக்கு வந்து சேவை அதை நான் பெருசு பண்ணல மேடம். அதுக்காக நான் வெளிநாடு போன பிறகு திரும்பி எங்கள் சித்தி இவங்க தெருவில் இருக்குன்னு சொன்னோன்னா மேடம், அவங்கள்ட்ட நீஸ் தெரிஞ்சிச்சு. நீஸ் தெரிஞ்சுன்னா இவங்க இந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி தெரிஞ்சது சித்திக்கு? சித்தி இது இவங்க ஆசாவோட அண்ணன் வந்து அவனுக்கு தெரிஞ்சு நேராக போய் தெருவில் போய் அந்த பையனை இழுத்து போட்டு அடித்தான் மேடம். அது தெருவில் போய் அடித்த பிறகு இந்த ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேடம். அதுக்கு வந்து எனக்கு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவங்க அண்ணன் நான் சத்தம் போட்ட பிறகு திரும்பி அந்த பையனை போய் அவன் அடிக்க போயிட்டான் மேடம். அதில் அப்படி வந்து அது முடிஞ்சிச்சு மேடம். இப்போ திரும்பி நான் இப்போ சென்னைக்கு இங்கே வந்துருந்தேன் மேடம். மெட்ராஸு வந்து ஒரு 3 மாதம் ஒரே டைப்பில் 3 மாதம் இல்லை மேடம். வரும் ஒரு 15 நாள் தான் வண்டி ஓட்டுவோம், தான் போயிடுவோம். இப்போ ஒரு 10 நாள் ஓட்டுவோம் போயிடுவோம் மேடம். நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரே சண்டை வளர்ப்பேன் மேடம். வந்துடும் மொத்தம் நீ ஏன் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டியா, சும்மா ஏன் ஊருக்கே வந்துக்கிட்டு இருக்கா, ஏட்டி விட்டே பேசுவாப்புல மேடம். அதுக்காக நான் மட்டும் கிட்ட போய் இப்படி நைட்டில் எங்கேயாச்சும் கிட்ட போய் கை வைக்க போனால் உன்னை பார்த்தா எனக்கு அறுப்பாக இருக்கு, நீ கிட்ட வராதுன்னுவாப்புல மேடம். அதெல்லாம் முடியல கம்முன்னு போய் படுத்துவேன் மேடம். சாப்பாடு கூட போட்டு விட மாட்டேன், நானே சட்டை நானே பேசுவேன். சாப்பாடுலாம் நானே போட்டு சாப்பிடுவேன் மேடம். பாசமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். பையனை கூட சரியாக பள்ளிக்கூடம் கிளப்பி விட மாட்டாப்புல மேடம். நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவளை? எங்கள் அம்மா நான் எங்கள் சென்னையில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல மேடம், மனைவி டெய்லியும் ஃபோன் பேசுகிறாப்புல என்னன்னு தெரியல. நான் இல்லைம்மா நான் தான் 10 மணிக்கு பேசுவேன், யார் பேச போகிறான்னு இதுமாதிரி சொல்லிட்டு இருந்தேன் மேடம். அதுக்காக நான் எனக்கு டவுட் ஆகிடுச்சு மேடம். நான் வீட்டுக்கு போனாவே இது இப்போ வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டேன் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தேன் மேடம். அதுக்கு போய் கொத்தனா வேலை ஒரு 3 நாளைக்கு போய் செஞ்சேன் மேடம். கொத்தனா வேலை நான் அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் சித்தி உள்ள தங்கிட்டேன் மேடம். 2 நாள் தங்கின பிறகு சாயங்காலம் 4 மணிக்கு விட்டு கிளம்பி நைட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காப்புல மேடம். அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்கே போனால் மக்கள் வந்து கேட்டேன் மேடம். ஆஸ்பத்திரி போனால் சீட்டில் அங்கே கேட்டோம், ஒன்றும் சொல்லவே இல்லை மேடம். சும்மா இந்த காலி இந்த மாயாரம் காலி இந்த சிட்டியில் அங்கங்கே இருக்கும், அங்கங்கே செத்து நாய் ரவுண்ட் அடிக்கணும் மேடம். ரவுண்ட் அடித்தா தான் அதுக்கு பிடிக்கும் மேடம், எல்லாம் பிடிக்காது. மற்றபடி நீங்கள் 2 பேரும் பாசமாக இருக்கவே இல்லையா? பாசமாக இருந்தால் போகலாம். கல்யாணம் புதுசுலாம் பாசமாக தான் மேடம் இருந்தாப்புல. இப்போ தான் மேடம் ஒரு 3 மாதம் 4 மாதமாக ஒரு மோசமாக இருக்காப்புல. அது எப்படிங்க 8 வருஷம் ஒரே மாதிரி இருந்துட்டு 3 மாதத்தில் எப்படி சேஞ்ச் ஆவா? அதான் மேடம் எனக்கே தெரியலைங்க மேடம். அதுக்கு வந்து நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவீங்க? நான் அதெல்லாம் கிடையாது மேடம். அவங்க அப்பா தான் மேடம் சொன்னாப்புல 2 வருஷம் செய்யணும்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுது மேடம். இன்ன வரைக்கும் ஒன்றும் செய்திருந்தது மேடம். எனக்கு சித்தி நம்பர் தான் ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்களை. நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுவீங்களா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மாமியார் எங்கள் அம்மா சுத்தமாக வாயை திறக்க மாட்டாப்புல. அதை மாறணும்னு கூட சொன்னாங்க, நீ வேணாமா நான் ஒண்டி போகிறேன். அவங்களும் வயசானவங்க மேடம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பையன் பள்ளியோட என்னட்டே கிளப்பி விடுவோம்ல மேடம். பள்ளியோட சும்மா இருந்தால் மாத்திரம் மம்மின்னு எழுதிட்டு இருக்கேன் மேடம். அவனை கொண்டு போய் நான் இருந்தாலும் அவன் சுத்தமாக போக மாட்டான் மேடம். பையன் வேறு படிக்கிற மேடம், ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. சரி, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மேடம் வேணும், சேர்ந்து வேணும். அந்த பொண்ணு வேணும். 20 லட்சம் கேட்டீங்களாமே? ஐயோ அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க மேடம். நான் ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், நான் கேட்கவே இல்லைங்க மேடம். 20 வருஷம் கேட்கணும்னா நான் கல்யாணம் பண்ண அன்றைக்கி மக்களாலே கேட்டு போனேன் மேடம். இல்லை, பிரிஞ்சு அவங்க வீட்டில் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு 20 லட்சம் கேட்டிங்களாமே? அது வேணுங்கன்னு யாரும் பேர் சொல்லியிருக்காங்க மேடம். அப்படிலாம் கிடையாது மேடம். அவங்க வீட்டில் 3 இருக்குது. அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே ஃபாரினில் இருக்காங்க மேடம். எல்லாம் அவங்க அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணி வேணால் கேட்டு பாருங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு பேச மாட்டாங்க. இந்த பொண்ணு பிடிக்காது யாருக்குமே. நம்ப ஒன்று சொன்னோன்னா அது ஒன்று ஏற்றி விட்டா செய்ய மாட்டாங்க அந்த பொண்ணு. அதை நட்டு யாருக்குமே பிடிக்காது. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருக்கு எனக்கு மேடம் கிடையாது மேடம். ஒரே ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மேடம். உங்கள் சைட்லேருந்து எதாவது தவறு நடந்திருக்கா? சரியெல்லாம் அப்படி வச்சுக்க மாட்டேன் மேடம். 1 மாதம் வரைக்கும் நான் இதே சண்டை வளர்த்துருங்க, இதே நான் தவறு பண்ணிட்டான், ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லி நான் புள்ள வரதுக்கு வந்து கூட்டு பொண்ணு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லி மேடம். அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்கோ எல்லாரும் ஃபோன் வச்சுட்டேன் மேடம். அப்படியே நான் செல்லு பிடிங்க பிறகு இப்போ ஒரு செல்லு ஒன்று வாங்கி வச்சிருக்காப்புல மேடம். ஏது மேடம் இதெல்லாம் பணம்லாம் ஏது மேடம் உங்களுக்கு? அதனால இங்கே இருக்க ஹாஸ்டல், இந்த ஹாஸ்டலு மாயவரத்தில் இந்த ஹாஸ்டலில் ஒன்று தங்க வச்சாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணுங்க மேடம். இந்த ஹாஸ்டல்னு சொல்லிட்டோம். அது இருக்கட்டும், வேறு எதாவது கேட்குறதுக்கு இருக்காங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க மேடம். ஒன்றுமே இல்லை கேட்குறது? ஒன்றுமே இல்லை. உனக்கு எதாவது இருக்காமா? எனக்கு உங்க வேணாம் மேடம். எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? சொல்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம். குழந்தை எப்படி இருக்கு கேட்க மாட்டிங்களா? பொண்ணு பார்த்தேன் மேடம். என்னை இப்போ பேர் சொன்னால் விடாந்துரும் மேடம். அந்த பொண்ணு கிட்ட விடாது. பையன் இன்றைக்கி பறிச்சேன் மேடம். நீ பறிச்சிக்கு போகவே இல்லையே மேடம். இல்லை கலப்பி விடும்ல. 6 வயசு ஆகுது மேடம் பையனுக்கு. பையனை நினைக்கல, புள்ளியை நினைக்கல மேடம். சுகத்தை தான் அவங்க நினச்சிட்டு அப்படி ரவுண்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க மேடம். யாரும்மா அப்புக்குட்டி? அப்புக்குட்டியா அண்ணனா வேணும். அப்புக்குட்டியோட தங்கச்சி தான் மேடம். மேடம் என் பையன் சொன்னான் மேடம், அப்பு வந்து டெய்லியும் மம்மி வந்து காலிக்கு வரும், அப்பு மம்மி மிஸ் கால் கொடுக்கும், அப்பு வந்து பேசுவான், என்னை அண்ணின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம், மம்மி சொல்லும்.
அவன் அண்ணின்னு கூப்பிட்றான், வாடி போட்டின்னு கூப்பிட்றான். என் பையன் எல்லாம் மேடம் கரெக்டாக சொன்னான் மேடம். அப்படிலாம் சொல்லி இங்கேருந்து பைக் வச்சு இங்கே கொண்டு போனாப்புல, பைக் வச்சு இங்கே கொண்டு போனாப்புலன்னு சொன்னான் மேடம். சரிம்மா, இப்போது ஆஷா உண்மை பேசு, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவர் சொல்கிறாரு வரதட்சணை கேட்டு கொடுமைப்பட்டலன்னு சொல்கிறாரு. கேட்டாங்க மேடம். மேடம் அவங்க அப்பாவுக்கும் பொண்ணு அடிக்கிறது எங்கள் சித்தின்னு சொல்கிறேன். எல்லாரும் இப்போ அந்த ஊருக்கு அவங்க ஊர் என்கிட்ட நீ கேட்கவே இல்லை, எதுவுமே கேட்கவே ஒன்றுட்டு இல்லையா? இது ஒன்றுட்டு நான் கேட்டுன்னா கேட்க மாட்டேன் மேடம். நான் சுத்தமாக கேட்க மாட்டேன். எதுவுமே நீ என்கிட்ட கேட்கவே இல்லையா? உண்மையை மட்டும் தான் இங்கே பேசுறேன். வரதட்சணை கேட்டால் இன்னொரு புருஷன் தேடிப்பாங்களாமா? இல்லை மேடம், எனக்கு இவங்க எதுவுமே செய்யவே மாட்டாங்க மேடம். வேலைக்கே போக மாட்டாங்க, எனக்கு பிள்ளைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க மேடம். சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க? எதுவுமே இல்லை மேடம். ஏதாவது வேலைக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டால் ஃப்ரீயாக கொடுக்குற அரிசி இருக்குது, அப்புறம் ஏன் நான் வேலைக்கு போகணும், அதை சமைச்சு தண்ணி ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படிம்பாங்க மேடம். வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க மேடம், 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போவோம், நானும் போய் வண்டி ஓட்டு வருவேன் மேடம். டெய்லி மீன் குழம்பு கறி குழம்பு நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் மேடம். வேலைக்கு போயிருக்காங்க. நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் வேலைக்கு போயிருக்காங்க போல இருக்கு. மேடம் வீட்டுல எல்லாம் வேலைக்கே போக ஃபோன் மாட்டாங்க பேசிட்டு இருக்கும்போது இங்கே மெட்ராஸ் தான் மேடம் வண்டி ஓட்டுறான். 20 வண்டி மெட்ராஸ் தான் மேடம் ஓட்டிட்டு நான் சண்டை போட்டு வேலைக்கு போக சொன்னா ஒரு வாரம் எதையாவது வச்சு கொடுப்பேன். ஒரு வாரம் போய் வண்டி ஓட்டிட்டு அந்த ஒரு வார காசையும் ஊருக்கு எடுத்துட்டு வந்து குடிக்க தான் மேடம். மேடம் நான் வெளில வந்துட்டாவே நீ ஓட ஆரம்பிச்சிடும் மேடம். உன்னை நம்பி எப்படி மேடம் போக முடியும்? டெய்லி வேலைக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 400 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த காசு கரெக்டா 2 நாளைக்கு வச்சு குடிக்க தான் மேடம் கரெக்டா இருக்கு. குடிச்சிட்டு அசிங்கமா வார்த்தையே கிடையாது மேடம். நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களாமே? இல்ல மேடம், சும்மா தான் மேடம் நான் விளையாட்டா பேசினேன் மேடம். எங்க அப்பா பண்ணினது தான் மேடம் இது, யாரோட தப்புமே கிடையாது. இது எங்க அப்பா இந்த பண்ணுனது. பொண்ணு தான் மேடம் என்கிட்ட லவ் பண்ண சொன்னது முன்னாடியே. உயிர் ஒன்று ரொம்ப உயிர் கூட கல்யாணம் லவ் பண்ணுறேன். நான் சத்தியமா சொல்லவே என்னை இல்லை விட்டுட்டு மேடம். நீ கல்யாணம் பண்ணா நான் உடனே செத்துருன்னு சொன்னது மேடம். அந்த பொண்ணு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை மேடம். எங்க அப்பா பண்ணி வச்சது தான் மேடம். எங்க அப்பா வந்து நான் எல்லார்ட்டையும் ஊர் முழுக்க போய் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை மேடம். அதெல்லாம் போய் மேடம். அப்படி சொல்லி தான் அவங்க மேடம் அப்பா சொல்லவே இல்லை ஊர்ல மேடம். கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாதி ராத்திரிக்கு ஏன் கல்யாணம் பண்ணாங்க மேடம் கேளுங்க. அவங்க அப்பா அப்படிலாம் சொல்லல மேடம். கருப்பம் மாசமா இருக்குன்னு சொல்லவே இல்லை மேடம். யாருக்கும் தெரியாது மேடம் மாசம் இருக்குன்னு. உங்க அப்பா வெளிநாடு போகிறோம் இவரே முடியும் சீர்சாம செய்யணும்னு பயந்துக்கிட்டு தான் எங்கள் சித்தி இது மட்டும் தான் சொன்னது மேடம். உடனே நாளைக்கு வெளிநாடு போகணும், நைட்டு 12:45 கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க மேடம். காலைல பார்த்தா அவன் அதுக்காக 1 மாதம் வீட்டில் இருக்காரு. சரி, உங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகாதா? ஒத்தே போகாது மேடம். ஏன் இன்னொருத்தர் கிடைச்சதுனாலயா? இல்லை மேடம், அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் மேடம். இது மனோஜ் தானா அப்புக்குட்டி, இல்லை இது வேற அப்புக்குட்டியா? மனோஜ் தான் மேடம். இல்லை மேடம், இது வேற பூட்டி மேடம். இது மாதிரி தான் மேடம் சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் என்னோட சேர்த்து தான் மேடம் பேசுவாங்க. ப்ராமிஸா அப்போ மாமியார் எப்படிமா? மாமியார் புள்ள பக்கம் தான் மேடம். எல்லாரும் யாருக்காவது புதுசாக கல்யாணம் ஆனிச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி சீர்ஜாமா அவ்வளோ வந்திருக்குடா அப்படிம்பாங்க. இவங்க அன்னைக்கு சாயந்தரமே அவங்க அம்மா 100 ரூபா காசு கொடுத்துறாங்க, குடிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டே என்ன அடிப்பாங்க மேடம். இதில் உண்மையா இல்லையான்னு மட்டும் கேளுங்க மேடம். சுத்தமா இந்த பொண்ணு வச்சு எனக்கு குத்து வழக்கெல்லாம் அடிச்சு கிச்சிருக்க மேடம். நான் சுத்தமா அடிக்க மாட்டேன். இந்த இடத்துல உண்மையை மட்டும் தான் பேசணும், உண்மையை மட்டும் பேசு. நம்மள நம்பி வந்த பொண்ணு இன்னைக்கு நான் அப்படியே ஊரே பொய்யோட கேளுங்க. 2 பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன் மேடம். அவங்க அம்மா டெய்லி வேலைக்கு போகலன்னா 100 ரூபா காசு கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஆகிருக்குடா அந்த யார் வீட்லையாவது கல்யாணம் ஆனிச்சுன்னா அந்த வீட்டில் பாடுறா எவ்வளோ சீர்ஜாமா வந்திருக்கு, தாலி சரட்டெல்லாம் போட்டிருக்காடா அந்த வீட்டு மருமவை அப்படிம்பாங்க மேடம். 100 ரூபா காசு கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அவ்வளோ அடிப்பாங்க மேடம். உங்கள் வீட்டில் ஒப்பம் விட்டாலே என்னாடி எனக்கு பிரயோஜனம், ஏதாவது போய் வாங்கிட்டு வா, உடனே வாங்கிட்டு வா. நான் அந்த செகண்டே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடித்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு 5.5 பவுனில் ஒரு ஆரம் கொடுத்தாங்க மேடம். கொடுத்தா மாதிரி கொடுத்து உடனே வாங்கிக்கிட்டாங்க. அதையாவது எனக்கு கொடுன்னு நல்லா அடி தாங்க முடியலன்னு பெரிய வீட்டில் பிரச்சனையாக இருக்குண்ணா உங்களால் அப்படின்னு இந்த அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணன். நான் வந்து மேடம் என்னன்னு கூட வெளிநாடு போகிறோம்னு சொன்னோம் மேடம். அப்போ தான் சொன்னோம், நம்ம சொன்னோம் ஆசை நம்மள்கிட்ட பணம் இல்லை, இதே இந்த உங்கள் அம்மா அந்த இப்போ பவுன் நம்மளுக்கு போட்டாங்களா, அந்த பவுன் தான் நம்ம கல்யாணத்தை வாங்கிட்டாங்களா, அதை 3 ரூபா 50,000 வந்த போதும் நான் வெளிநாடு போகிறேன்னு சொன்னேன் மேடம். இதான் மேடம் அவங்க பேசு இந்த பையன் கல்யாணம் ஆனதுல இருந்தே வரதட்சணை கேட்டுட்டு தான் மேடம் இருந்தாங்க மேடம். இந்த வரதட்சணை கொடுத்ததுனால உன் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரதட்சணை கேட்கறது தப்பு, நீ வரதட்சணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் தப்பு, எதிர்பார்க்கறதும் தப்பு. வரதட்சணை கொடுத்துருந்தா உன் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறதும் தப்பு. உங்கள் பிரச்சனை அதே கிடையாது. உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நிஜமாவே நீங்கள் லவ் பண்ணலாம் இல்லை மேடம்? பேர் இப்போ அம்மா சீரியஸாக லவ் பண்ண மாட்டாங்க. ஆசானு பேர் குத்திருங்க மேடம். பச்சை குத்திட்டு வந்து கூட காட்டணும் மேடம். ஏன் அவர் பிடிக்காமாச்சு? அப்புறம் சும்மா என்ன 10 நிமிஷம் அவங்க வீட்டு ஃபோன்லேருந்து 1 நிமிஷம் கூட ஃபோன் அடிக்காமல் இருக்க முடியாது. 24 ஃபோன் அடிச்சு சீரில் தான் எனக்கு இருப்பாப்புல மேடம். மெட்ராஸில் வண்டி ஓட்டிட்டு இருப்பான், உன்னை பார்த்தே ஆகணும். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் மேடம். வீட்டுக்கு மிஸ்டு கால் கொடுப்பாங்க, நான் ஃபோன் பண்ணுவேன் மேடம். பார்த்தே ஆகணும் வான்லாம் நான் சொன்னதே இல்லை மேடம். இந்த லாங் லைன்ல என் நம்பர் எப்படி மேடம் தெரியும்? லவ்வே பண்ணல, மிஸ்டு கால் கொடுப்பாங்க, நான் ஃபோன் பண்ணுவேன் மேடம். லவ்வே பண்ணல, சும்மா தான் மேடம் நான் பேசினேன். எங்க அப்பா பண்ணதுதான் மேடம். எங்க அப்பா தான் என்ன நினைச்சாருன்னு தெரியல. பாதி யார் கொடுத்தாலும் நீ திரும்ப பேசுவியா? மிஸ்டு கால் கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணுவேன். வாயை திறந்து சொல்ல என்ன நடந்தேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க? இல்ல மேடம். அப்புறம் எதுக்கு மிஸ் கால்க்கு ரிட்டர்ன் பண்ண? மிஸ்டு கால் வந்தா அப்புறம் கூப்பிட மாட்டாங்க. எத்தனை வாட்டி கூப்பிடுவீங்க?
மேடம் அந்த நம்பருக்கு call தெரியாது சும்மா மேடம், சும்மா மிஸ் கால் வந்தா சும்மா சும்மா அதே நம்பருக்கு கூப்பிடுவியா? வீட்டுல காலர் ஐடி வச்சிருந்தாங்க மேடம், நம்பர் எல்லாம் தெரியும் மேடம். அது இல்லையே மேடம், அப்புறம் அது ஏன் சும்மா மறுபடியும் மேடம். மறுபடியும் கூப்பிடுற? நம்பர் ஐடி தெரியும், காலர் ஐடி இருக்குல்ல, அப்ப யார் நம்பர்னு தெரியும். மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அவரை சும்மா கூப்பிடுற? சும்மா மிஸ்டு கால் வரும் மேடம், அதனால நான் உடனே கால் ஒரு வாட்டி ஓகே தெரியாம திரும்ப கூப்பிடுறேன், மறுபடியும் எதுக்கு கூப்பிடுற? சும்மா சும்மா கூப்பிடுவாங்க மேடம். நான் ஃபோன் பண்ணலன்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை. எங்க அண்ணன் ஏற்கனவே என்ன நல்லா போய் சந்தேகப்படுவாங்க. பேசுற, சூப்பரா போய் பேசுற. இல்ல மேடம், நீ அவர் லவ் பண்ணேன்னு சொன்னது கிடையாது? இல்ல மேடம், நான் சொல்லல மேடம். அவர் பச்சை குத்துனது உனக்கு பச்சை தெரியாது? குத்துனதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். மேடம் இவங்க வீட்டு பக்கத்துல நதியான்னு பொண்ணு இருக்கு மேடம், கேளுங்க. 23 கொள்ளு இவங்க வீட்டுக்குள்ளே தான் நின்று பேசுவோம் மேடம். இவங்க வீட்டுக்கு முன்னாடி வருவான், சும்மா செலவு காசுலாம் அந்த 70-80 பணம் கொடுப்பாப்புல மேடம். யாரு? கொடுப்பாப்புல மேடம். ஆசா ஏதாவது அன்றைக்கி பர்த்டேன்னு கொடுத்தாப்புல, எனக்கு சும்மா கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் மாடி நின்று நிறைய இடம் பேசாத இடமே கிடையாது மேடம். ஒரு நிமிஷம் நான் மெட்ராஸில் வண்டி எங்கள் இதில் ஓட்டிட்டு இருந்தேன் மேடம், தண்டர்பட்டில் ஓட்டிட்டு வண்டி அங்கே இருக்கும்போது நான் அது ரேட்டு கட்டலாம் நானே போட்டுக்கிட்டு 23 2 பேரும் அந்த காசு தீர வரைக்கும் காதில் 5 மணி நேரம் வச்சு பேசுவோம் மேடம். சரி, அந்த காதல் எங்க போச்சு? எனக்கு பிடிக்கல மேடம். ஏன் பிடிக்காமாச்சு? குடிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மேடம். மேடம் இது ஒரு நல்லா கேளுங்க. இது குடிச்சிட்டு வந்து நான் டெய்லியும் தொல்லப்படுறேன், காரணத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. நல்லா அனுபவிக்கவே முடியல மேடம். சம்மந்தமே இல்லாம யாராவது ரோட்ல போவாங்க, அவங்களெல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுவாங்க. மேடம் உண்மையாக நான் யாருன்னு சொன்னது கூட சொன்னதே கிடையாது தெரியாது. மேடம். சரி, நீ மனோஜோட பழகினது உனக்கு செலவுக்கு காசுக்காக தானே? இல்ல மேடம், மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்போ மனோஜை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பையனை லவ் பண்ண? நீ ஒரு திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்க, 2 பசங்களை பெற்றிருக்க, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பசங்க நிலைமை யோசிச்சு பாரு. உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய பழி வந்தது உங்கள் அம்மா மேலே. நீ அனுபவிக்கல, உன் பொண்ணு அதே அனுபவிக்கணுமா? எங்கே இருந்தா இவ்வளோ நாள்? ஹாஸ்டல்ல இருந்தேன். எப்படி ஹாஸ்டலில் சும்மா சேர்த்துப்பாங்க? ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி சேர்த்துப்பாங்க? சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்து. அந்த ஹாஸ்டல் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்டல் முன்னாடியே பார்த்து டிவியில் பார்த்து நம்பர் எடுத்து வச்சிருந்தேன். எந்த டிவி? லோக்கல் சேனல்ல. அப்போ முதல்ல பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம்? இல்லை மேடம், சும்மா நம்பரை எழுதி வச்சிருந்தேன் மேடம். எல்லா நம்பரும் எழுதி வைப்பேன். ஹாஸ்டலுக்கு எப்படி காசு கொடுக்குற? ஹாஸ்டலுக்கு மனோஜ் அனுப்பணும். இப்போ உனக்கு சாப்பாடு செலவெல்லாம் ஹாஸ்டலில் தான் எப்படி அனுப்புவார மனோஜ்? அனுப்புவாங்க மேடம். உனக்கு அக்கௌண்ட் இருக்கா? இருக்குங்க. எவ்வளோ நாளாக மனோஜ் காசு கொடுக்குறேன்? ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கேன். அவர் காசு கொடுக்குறாருன்னா புருஷனை குழந்தைங்களை விட்டு அவரோட போயிவியா? நீ என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதாம்மா? எவ்வளோ தப்பான விஷயம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? மனோஜ், எங்கே வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செய்கிறீங்க? டிரைவிங். எங்கே, குவைத்லையா? சரி, என்னப்பா பிரச்சனை? உங்களுக்கு ஆஷாவை எப்படி தெரியும்? உங்கள் 2 பேருக்குள்ள என்ன தொடர்பு? மேடம் நான் ஒரு 6 வருஷமா பேசிக்கிட்டு பழகிட்டு தான் மேடம் இருந்தோம். சும்மா நான் எப்படி டெம்பரரியாக பேசுவேன். மாமா பொண்ணு தான், வேற யாரும் இல்லை, என் மாமா பொண்ணு தான் அது. அந்த பையன் ரொம்ப சந்தேகம் பிடிச்சி ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்ப பேசிருந்தாப்புல. அப்புறம் ஒரு 3 வருஷமா இப்போ இடையில நான் இப்போ ஃபாரின் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். அப்போ அதுல இருந்து ஒரு 3 வருஷமா தான் மேடம் ரொம்ப சந்தேகப்பட்டு 2 பேரும் ரொம்ப நெருங்கி பேசி பழகுற அளவுக்கு ஆகணும் மேடம். சரிப்பா, எல்லாமே நான் தான் மேடம் செஞ்சுட்டு இருந்தேன். சரி, 6 வருஷமா பழகுறீங்க. 8 வருஷம் ஆச்சு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி. ஆமா மேடம். கல்யாணம் ஆன பொண்ணோட ஏன்பா தொடர்பு வச்சுக்கிறீங்க? நான் முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு தான் மேடம் இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணமே அவன் தான் மேடம். என்னை எப்ப பார்த்தா என்னைய 2 பேரும் சேர்த்து சொல்லி ரொம்ப ஆசையை மூட்டி விட்டுது அவன் தானே. இல்ல, நீங்க மாமா பொண்ணுன்னா முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த பொண்ணை வெளியே கல்யாணம் பண்ண விட்டீங்க? அது அவங்க அப்பா பண்ண தப்பு மேடம். அது நான் அப்ப கல்யாணம் ஆன இன்னொருத்தரோட மனைவியோட நீங்க தொடர்பு வச்சுப்பீங்களா தம்பி? செய்யறது எல்லாமே அந்த பையன் ஒண்ணுமே செய்யல. நான் தான் மேடம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னொருத்தரோட பொண்டாட்டிக்கு நீங்க எங்க பண்றீங்க? அவ புருஷன் பண்ணலைன்னா அவ பட்னி கடந்துட்டு போறா, இல்ல அவ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான், நீங்க ஏன் செய்யறீங்க? ஏன் தம்பி? அப்படி இல்ல மேடம், என்ன சந்தேகப்பட்டு தான் மேடம். ஆமா, எதுவுமே அது பயிர்வு கிடையாது. எந்த விஷயமே அவங்க சும்மா பேருக்கு தான் மேடம் புத்த முன்னாடியா இருக்கிறாங்க. இது பாருங்க, முறைப்படி அந்த விவாகரத்து வாங்கிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. இப்ப 2 பசங்க இருக்கு அவளுக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கா அவ. 6 வருஷமா நான் தான் அவளை பார்க்குறேன், நான் தான் காசு அனுப்புறேன், சந்தேகப்பட்டாங்க அதனால நாங்க தொடர்புல இருக்கோம் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத விஷயம். உங்களை மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளையும் பாதிக்கும், இந்த சமுதாயத்தையும் பாதிக்கும். இப்போ ஒரு குழந்தை அங்க அனாதையா நிக்குது அம்மா இல்லாம. இந்த பொண்ணு கையில ஒரு சின்ன குழந்தை அப்பா இல்லாம நிக்குது. பசங்களுக்கு நீ மட்டும் உரிமைக்காரர் கிடையாது,
உங்களுக்கு பசங்க வேண்டாமா? எனக்கு வேணும் மேடம். பசங்க வேணும். உங்களுக்கு பசங்க வேணுமா மனோஜ் வேணுமா? ரெண்டுமே வேணும். ஆ, மனோஜ் சொல்லுங்க மேடம். பசங்களோட நீங்கள் 2 பசங்களையும் நீங்கள் பார்த்துப்பீங்களா? பார்த்துக்கிறேன் மேடம். பசங்களை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாரா? இல்லைங்க மேடம். இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் மேடம். பசங்க பசங்க எனக்கு வேணும் மேடம். இல்லை, பசங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் மேடம். அப்போ பசங்களை கொடுத்துடுறியா அவருக்கு? ஆ, அப்போ என்ன பண்ணுவீங்க பசங்களை? பசங்களுக்கு என்ன மேடம் செஞ்சுருக்காங்க? ஏன்னா பசங்க நான் பீஸு கட்டியிருக்கேன், பசங்க எல்லாம் நான் செஞ்சுட்டு இப்பதான் இருக்கேன். மேடம் நான் வீட்டு விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டியிருப்பாங்க மேடம். நான் வீட்டில் இருந்தப்போ ஒரு மேடம் அப்போ நான் வண்டிலாம் ஓட்டுறது அந்த காசுல என்ன யார் மேடம்? அதெல்லாம் செஞ்சாங்க? அவங்க தான் மேடம் அனுப்புறது தான் மேடம் கட்டுவேன் நான். மேடம் மனோஜ் அனுப்புறதா? அதெல்லாம் சும்மா மேடம், அதெல்லாம் போய் மேடம். ஃபீஸு எல்லாமே அவள் போட்டிருந்த நகை 10,000 வச்சு மொதல் வருஷம் சேர்த்து அட்மிஷன் மேடம். ஃபீஸ் அடுத்தது முத மாசம் வருஷம் மாசம் நான் 2 மோதிரம் 700 நான் கட்டிட்டு இருக்கேன் மேடம். பணம் அனுப்பி நான் மோதிரம்லாம் எடுத்தேன் மேடம். ம். மோதிரம் எடுத்தேன். அந்த மோதிரத்தை வச்சு தான் முத வருஷம் ஃபீஸ் கட்டினேன் மேடம். மேடம் அது வந்து அவங்க அண்ணா கல்யாணத்துக்கு 2 மோதிரம் ஆளுக்கு ஒரு மோதிரம் அவங்க அம்மா தான் மேடம் எடுத்து கொடுத்தது. இதெல்லாம் போய் மேடம். எங்க அவங்க அம்மாட்ட எதுவுமே வேணா எடுத்து கொடுக்கல. கேளுங்க மேடம். அவங்க எடுத்து கொடுக்கல. நான் சும்மா சொன்னேன் மேடம் எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னு. ஏமா அப்படியே அவர் கொடுமைக்காரராக இருக்கட்டுமே, அவர் வந்து உன்னை பார்க்கலன்னு இருக்கட்டுமே, பட் இது முறை கிடையாதுமா நீ பண்ணறது. தப்பு தான் மேடம். ஆனால் நான் அவங்க கூட போக மாட்டேன் மேடம். சரி, பசங்களுக்கு ஒரு வழி சொல்லு. பசங்களை நான் பார்த்துப்பேன் மேடம். உனக்கு ஒன்றையே பார்த்துக்க முடியல, நீயே இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க. நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நீ சம்பாதிக்கிறியா? சொந்த சம்பாதியத்தில் சாப்பிட்றியா நீ? இதே நீ வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட்ருந்தேன்னா என் பசங்களை நான் பார்த்துப்பேன்னு சொல்லலாம். என்ன வித்தியாசம் இவங்க 2 பேருக்கும்? ஏன் இவரை பிடிக்கல அவரை பிடிக்கிறது சொல்கிறேன்? எதனால? ஏன் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இவர் மேலே இல்லை? அந்த அளவுக்கு செய்வாங்க, பேசுவாங்க. காசு கொடுப்பாரா? செய்கிறது பேசுறது எல்லாமே நல்லா. உங்கள்கிட்ட எல்லாமே தப்பாக தான் மேடம் இருக்கும். மனோஜ், சொல்லுங்க மேடம். முறைப்படி விவாகரத்தை வாங்கிட்டு வந்தால் நீங்கள் வந்து திருமணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா மேடம். எப்போ வரீங்க ஊருக்கு? இந்த மாசம் லாஸ்ட் அடுத்த மாசம் 9ஆம் மாசம் முடியுதுங்க அக்கா. அப்பதான் மேடம் வருவேன். சரி, நாங்கள் மறுபடியும் உங்களை கூப்பிடுறோம். சரிங்க. ஆஷா, அதை பாரு, விவாகரத்து வாங்காமல் கல்யாணம் பண்ண முடியாது. பசங்களோட விஷயத்தில் ஒரு முடிவு வரணும். இல்லைன்னா நீ விட்டு கொடுக்கல, நான் அவரை விட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தபடியாக நீ யோசிக்கணும். தம்பி, இல்லை மேடம். கை விட்டு போன மாதிரி தெரியல. வந்துடுது மேடம். இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? 20 லட்சம் நீங்கள் கேட்கவே இல்லையா? நான் கேட்கவே இல்லைங்க மேடம். கேட்டாராம்மா? ப்ராமிஸாக புள்ள மேலே சத்தியமாக கேட்டாங்க மேடம். மேடம் நான் 20 லட்சம் கேட்டேன்னா மேடம், நான் அப்போ இவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேளுங்க. மேடம் செல்லு அப்போ இவங்க வச்சிருந்ததை போய் தான் 1 மாசம் பார்த்துட்டாங்க ஆகுது. மேடம். உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? செல்லு நான் வச்சிருந்ததை பார்த்துட்டாங்க. செல்லை பிடுங்கிக்கிட்டாங்க, அழிச்சாங்க மேடம். நான் என்னை விட்டுடு, எனக்கு பிடிக்கல, நான் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை மேடம். போயிடுறேன்னு சொன்னேன். 20 லட்சம் பணத்தை வச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ. மேடம் எல்லாம் சொல்லி கொடுத்து பேசுறது மேடம். அதெல்லாம் எல்லாம் அப்படி எனக்கு போட்டு யாருமே வாங்குறது. இல்லை மேடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. எங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க மேடம். செல்லை ஓப்பன் பண்ணி நான் உங்கள் காலில் அப்பயும் ஓப்பனாக சொல்லிட்டேன் மேடம். செல்லை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன வாட்ஸ்அப்பில் என்னென்ன வச்சிருக்கேன் எல்லாம் ஐஎம் இந்த வாட்ஸ்அப்பில் அங்கே தான் அனுப்பிவிட்டு என்ன டவுன்லோட் ஆகும் என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாம் சுத்தமாக இல்லைங்க மேடம். அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி ஃபாரிலேருந்து பேசுகிறாங்க. அவள் சரி அப்படி தான் குந்திருப்பா, இதுவுமே அப்பலேருந்து அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு ஏட்டிவிட்டே பேசுகிறாங்க மேடம். உடனே அப்படி நான் காலிக்கு போயிட்டு உடனே புள்ளியை தூக்கணும் கேன் பேக் ஒன்று மாட்டினேன் மேடம். இப்போ எவ்வளோ பணம் வாங்கிட்டு என்னன்னு தெரியல. திரும்பி போய் இன்னொரு செல்லு ஒன்று வாங்கிட்டு எத்தனால எவனோட இருந்துன்னு தெரியல மேடம். 1 மாதம் வரைக்கும் இப்போ இருந்திருக்கியா இப்படியே தான் இந்த ஹாஸ்டலில் மேடம்? யார் மேடம் தங்க வைப்பா? வீட்டுக்கு வந்தாலும் இந்த நம்ம செத்துப்பிடு, நீ உயிரோட இருக்க செத்துப்பிடு. எனக்கு இதெல்லாம் தெரியாது மேடம். இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியே எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா தான் பேசுவாப்புல என்கிட்ட. இப்போ இந்த 3 மாதம் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, மோசமாக பண்ணுறாப்புல. நான் மெட்ராஸ் வந்த மேடம், இந்த பல்லவரத்து வந்து ஓட்டு நம்பர் அதுலேருந்து செல்லு, அதுக்கு அந்த தான் செல்லு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க செல்லு வாங்கி அதுலேருந்து இவங்க 2 பேரும் ஃபோனில் இருந்துருக்காங்க, லைனில் இருந்துருக்காங்க மேடம். என்னப்பா பண்ண போகிறீங்க? டைவர்ஸ்லாம் கைது போட்டு கொடுக்க மாட்டோம் மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்ணு இங்கே வந்திருக்கா, ஆஷான்னு பொண்ணு. ஆமாம் மேடம், சொன்னாங்க. என்னம்மா நினைக்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் நடந்தது? என் வீட்டுக்காரங்களை மேடம் கேட்கணும். நான் வந்து அவங்க சித்தி தான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ராமராஜோட வாழ விருப்பம் இல்லை, மனோஜோட தான் வாழ்வேன்னு சொல்கிறான். 2 குழந்தை ஆயிடுச்சு மேடம். 6 வருஷமாக அந்த மனோஜ் தான் காசு அனுப்பிட்டு இருக்கானா. அப்படிலாம் இல்லைம்மா, வந்து 1 வருஷம் 3 மாதம் ஆகுது மேடம். இது அவங்க பொண்ணு இங்கே இருக்கா, கொஞ்சம் அவள்கிட்ட பேசுங்களேன். நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்குற மாதிரி இல்லை. பண்ணறது ரொம்ப தப்பான விஷயமா எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். நாங்களும் எவ்வளோ சொல்லி இப்போ என்ன ஆஷா பேசு, அவங்கள்ட்ட பேசு. என்கிட்ட பேச மாட்டாங்க மேடம். ஏன் பேச மாட்டாங்க? பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த செய்திலாம் தெரியும் மேடம். அதனாட்டி தான் ஏன் பேச மாட்டாங்க? இந்த பிரச்சனையினால பேச மாட்டாங்க.
அம்மா சுமித்ராமா, சொல்லுங்க மேடம். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பையன் எப்படி, ராமராஜ் எப்படி? மேடம் அவங்கலாம் நல்லவங்க தான் மேடம். நான் அவங்க மேலாம் குறை. அவங்களும் அந்த பையனுக்கு காதலிச்சு தான் இது கல்யாணம் பண்ணிச்சு. காதலிக்கவே இல்லை, நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்க சொல்றா. அது எப்படி மேடம் கட்டாயம் பண்ணி அந்த வயசுல கல்யாணம் பண்ண முடியும்? எங்க வீட்டுக்காரங்க இப்ப வெளிநாட்டுல இருந்தாங்க, நான் தான் ஊர்ல இருந்தேன். அப்போ வந்து வந்த அன்னைக்கு தான் மறுநாள் போய் பார்க்க தோல் மேல கையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. புடிச்சு கண்டிச்சோம். மறுநாள் அப்படியே பழக வேண்டிய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தெருவுல பேசிக்கிட்டு இருக்காங்க போறாங்கன்னு. அது எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ வச்சுட்டு போறான் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் சரிப்பட்ட நிச்சயம் பண்ணி வச்சுட்டு போனா மறுபடியும் அதே தப்பு வந்து வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் நீங்க பேசி ஏதாச்சும் முடிவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த பிள்ளை வேண்டான்னு ஒரு வாரத்தை சொல்லவே இல்லையே மேடம். வேண்டான்னு சொல்லிதான் நாங்க நிப்பாட்டி இருப்போமே. நீங்க அடிச்சு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்றா. அப்படித்தானே சொன்னீங்க? ஒரு பொண்ணு மேடம் நாங்க என்னத்துக்கு கட்டாயம் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். நீங்க நகை நட்டெல்லாம் குடுக்கணுமே, அதனால அதுக்காக தப்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணீங்களாம் மேடம்? நீங்க என்ன ஒரு பொண்ணு நாங்க, எனக்கு வந்து 2 பையன். நான் வந்து அதுக்கு இந்த ஒரு பொண்ணு போதும்னு தான் நானே வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். நானு எதுவுமே நீங்க செய்யலன்னு அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றா. செய்யலன்னா நான் வந்து அந்த பொண்ணு வந்து இப்ப சரியில்லை மேடம். நான் ஒன்னும் சொல்ல முடியல. ஆசைதான் எங்களுக்கு செய்யணும் ஆசை. நல்லவமா இருந்தா தானே மேடம் அது. இப்ப பையன் ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து செயின் போட்டோம், அதை அடை வச்சுட்டாங்க. அடுத்து அந்த பொண்ணு இருக்கு, அதுக்காச்சும் நம்ம ஏதாச்சும் செய்யணும், சேர்த்து வைக்கணும்ல மேடம். நாங்க இப்ப எல்லாத்தையும் அடை வச்சுக்கிட்டாங்களா, என்ன பண்றது? அவங்க யார் அடகு வச்சாங்க? அவங்க 2 பேரும் தான். அப்ப அந்த பையனும் பொறுப்பு இல்லாம ஆசாவும் அந்த ராமராஜன் அப்ப வேலைக்கு போறது கிடையாது. வேலைக்கு போவோம். தம்பி மேல குறையல, கஷ்டப்படுற குடும்பம் தான் அவங்க. இருந்தாலும் நல்லமா வச்சிருந்தாங்க அந்த பிள்ளைய. வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க, ஒரு வேலைக்கு எங்கேயும் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. அவங்க மாமனார் வந்து கேரளால போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுப்பாங்க. இல்ல எதுவும் நல்லாதான் வச்சிருந்தாங்க. கொடுப்பாங்க வந்தோடனே என்கிட்ட கொடுப்பாங்க, அப்புறம் வாங்கிடுவாங்க. இவங்க வாங்கிடுவாங்க. இல்ல மேடம், இது மாதிரிதான், இதுதான் செலவு பண்ணுமே. வந்தோடனே என் கையில தான் மேடம் பணத்தை கொடுப்பாங்க. அப்புறம் நீ மனோஜ் தான் காசு அனுப்பினான்னு சொல்ற? இல்ல அவங்க அனுப்புற பணத்தை 6 வருஷமா மனோஜ் தான் காசு தராரு சொல்றாங்க. மேடம் எப்படி மேடம் அந்த பையன் வந்து 1 வருஷம் 3 மாசம் தானே மேடம். அப்பவே சரியான குடிக்காரன் மேடம், குடிச்சிட்டு தான் கிடப்பான், வேலைக்கே சரியா போக மாட்டான். நான் சொன்னது சித்தின்னு தான் நான் தவிர இவ்வளவு நாள் வளர்த்ததே தெரிய மாட்டேது அந்த பிள்ளைக்கு. உங்க அம்மாட்ட பேசு. எனக்கு இவ்வளவு ஆசை தான் எனக்கு செய்யணும். நான் சொல்லிட்டேன், பல வாட்டி சொல்லிட்டேன் மேடம். நானு எனக்கு வந்து செய்ய உனக்கு ஆசையா இருக்கு, போகணும், நீ எப்படி இருக்காது போறன்னு எவ்வளவு சொல்லிட்டேன். நானு ஒண்ணுக்கு 3 நம்பரை மாத்திடுச்சு அந்த பிள்ளை நான் கண்டிக்கிறதுனால. இப்ப அந்த புள்ள வந்து மனோஜோட தான் வாழ்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எப்படி என்ன எங்க வீட்டுக்காரங்க தான் மேடம் கேட்கணும். ஏன்னா நான் வந்து செகண்ட் ஒய்ஃப் மேடம் நானு. அதனால நான் வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியா சொல்லிட்டேன்னா அதுவும் தப்பா நினைக்கும். அப்புறம் எங்க ஊருக்காரங்க வந்து நான் பேசுற பார்த்தாங்கன்னா எங்க என்னதான் நினைப்பாங்க, அது பொண்ணு அந்த அப்படி பேசுவாங்களான்னு. புரியுதுமா உங்க கஷ்டம்? தான் மேடம் நான் பாத்துக்கிட்டேன் அந்த பிள்ளைய. நான் சின்ன நினைக்க மாட்டேன். நான் என் பிள்ளையோட நான் அங்க போய் அழைச்சி போய் எங்க அப்பா வீட்டுல விட்டு வளர்த்தேன். இந்த பிள்ளையும் அவ்வளவு பாசமா வச்சுக்கேன் மேடம் நானு. எனக்கு புரியுதுமா உங்க கஷ்டம் புரியுது. நான் நல்ல வார்த்தை சொல்லி பாக்குறேம்மா. சரிங்க மேடம். நன்றிம்மா. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை, அவங்க ரொம்ப தெளிவா தான் பேசுறாங்க. நீ தான் புத்தி கட்டு போய் எதையோ பண்ணிட்டு இருக்க. போறியா புருஷனோட? மனோஜோட தான் இருப்ப? மனோஜோட தான். அப்போ குழந்தைய கொடு. என்ன பண்ணலாம்? தான் போட்டு மேடம் குழந்தை கொடுக்குது. குழந்தை என்னை விட்டு இருக்காது மேடம். என்ன அப்போ நீ போகாதே, புருஷனோட போ. அவங்க கூட போக மாட்டேன் மேடம். என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் அனுப்பிட்டாங்க. ஒன்றுமே அனுப்பல மேடம். வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே அனுப்பல மேடம். எல்லாருமே நீ 6 வருஷம் ஒருத்தன்டேன்னு காசு வாங்கி தின்னுவ. அவர் பண்ணது பெரிய தப்பாயிடுச்சோ? இவ்வளோ தப்புக்கு அப்புறம் எப்படி மேடம் அவங்க கூட போய் நான் வாழ முடியும்? தப்பை திருத்திக்கோ. என்ன மேடம் நான் கொண்டாட்டி வேணும்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கார்ல, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாராம். நீங்கள் பண்ணுவீங்க? நீ மேடம் அனுப்பல மேடம், ஒன்றும் யாருக்கும் அனுப்பல மேடம். வாட்ஸ்அப்லாம் இவங்க அம்மா இது பேசுனாங்களா, அவங்களுக்கு தான் அனுப்பிவிட்டு போட்டோ காட்டணும் மேடம். அங்கே இருக்காங்களா அந்த போட்டோ பாருங்கன்னு அங்கே அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு அவங்க செல்லில் அப்படியே சென்டிங் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க மேடம், யார் யாருக்கு சென்ட்
கனெக்ட் ஆயிருக்கு. நீ எதுக்கு எடுத்து பார்த்த? நான் பார்க்கல, உங்களை நான் பார்க்க சொல்கிறேன். பொய் சொல்கிறாங்க மேடம். செல்லு இதே தான் மேடம் இருக்கு. யாருக்கு நீடூரில் சகிலான்னு ஒரு பொண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட எங்கள் சித்தப்பாவுக்கு, சித்திக்கு, எங்கள் அம்மாவுக்கு. எல்லாம் உங்கள் அம்மா அப்பா தான் மேடம் அனுப்புனேன். எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களே. தப்பான விஷயம் இல்லை அது? எல்லாருக்கும் அனுப்பி. தப்பான விஷயம் தானே? ஏன் தப்பான விஷயம் பண்ணுற? சரி, இப்போ நீயே யோசிச்சு பாரு. நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? எதனால இந்த தப்பு நடந்தது? நீ ஏன் இப்படி முறை தவறி போனேன்னு நினைக்கிறேன்? இவங்க கரெக்டாக இருந்தால் நான் ஏன் மேடம் போயிருக்கேன்? அவர் சரியாக பார்த்துக்கலாம் ஒன்று. பார்த்து அவர் மேலே இருக்கிறதுக்கு அதில் போயிடுச்சு உனக்கு. அவர் மேலே என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குமா? எல்லாமே மிஸ்டேக் தான் மேடம். என்னெல்லாம்? குடிச்சிட்டு வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு அடிக்கிறது, சம்மந்தமே இல்லாதவங்க எல்லாம் சந்தேகப்படுறது, ரொம்ப அடிப்பாங்க. வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்குறது. இப்போ இங்கே வந்தோன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். சரிம்மா, உன்னோட சைடில் என்ன மிஸ்டேக்கு? என்னோட ஸ்டைலில் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தானே அவர் சந்தேகப்பட்டார்? இல்லை மேடம், தப்பு பண்ணாததுக்கு முன்னாடியே அப்படி தான் மேடம் சந்தேகப்பட்டாங்க. அதனால தான் நீ தப்பு பண்ணேன்னு சொல்கிறியா? ஆமாம் மேடம், தப்பு பண்ணாததுக்கு முன்னாடியே தப்புக்கு பண்ணதுக்கு தூண்டுதலே அவங்க தான் மேடம். சரிம்மா, அவர் சரி கிடையாது, உன்னை சரியாக முறையாக பார்த்துக்கல சொல்கிறேன். ஓகே, இன்னுமா நடக்கிறது விஷயமாச்சும் முறையாக நடக்கணுமா? 2 விஷயம். ஒன்றும் இல்லைன்னா நீ பசங்களுக்காக வாழணும். உன்னோட சுயநலத்தை விட்டுட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் பசங்களுக்காக. இல்லையா, உன்னால் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையா, பசங்களை அவர் கையில் கொடுத்துட்டு நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும். எனக்கு அவங்க வேணாம் மேடம், பசங்க வேணும் மேடம். அப்போ அவர் என்னம்மா பண்ணுவார்? அவங்க தான் வேற கல்யாணம் பண்ணலாம் சொன்னாங்க மேடம். அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ல தானே செஞ்சாங்க. நீ 6 வருஷம் மேடம் அவர் கூட அவங்களும் அதே தப்பு தான் மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு? அவர் தப்பு பண்ணா நீ பண்ணிடுவியா? அவங்களும் அதே தப்பு தானே. அப்ப அப்பா அந்த பக்கம் தப்பு பண்ணிட்டோம், அம்மா அந்த பக்கம் தப்பு பண்ணிட்டோம், பசங்க அனாதையா நிக்கட்டும் இல்லையா? ஏமா பெத்துக்கிறீங்க? இப்ப என்ன செய்ய போற? முறைப்படி இது முறையாக்கணும். என்ன பண்ண போற? இவங்க வேணாம் மேடம். சரி, பசங்களை அவர்கிட்ட கேளு. பசங்களை என்ன பண்ண போற? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வாங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. உங்க 2 பேருக்கு ஒத்து போல, அவங்களுக்கு உங்களோட வாழ விருப்பம் இல்லை. பசங்களை என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் பேசிங்க. 2 பசங்க வச்சுக்கிறேன். எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைப்பா. பாப்பா இருக்காது, என்னை விட்டுட்டு இருக்காது. எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம், அவர்கிட்ட தான் பேசு. என்னை விட்டு புள்ள இருக்காது. புள்ள என்கிட்ட இருக்கும் மேடம். இருக்காது. 2 நாள் பார்த்துப்பா, 1 வாரம் பார்த்துப்பா, அதுக்கப்புறம் என்னை விட்டு இருக்காது. என் அடுத்தனோட போகும்போது அது உனக்கு தேவையில்லை. என் புள்ள என்னோட இருக்கட்டும் மேடம். 2 புள்ளி. சரி, ஒரு விஷயம் சொல்லவா? இது சட்டப்படி அணுகுறீங்களா? உனக்கு மேக்ஸிமம் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் தெரியுமா? நாங்கள் ஒரு அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். கோர்ட் முடிவு பண்ணும் விவாகரத்து, பசங்க யாரோட இருக்கணும்னு எல்லாம் கோர்ட் முடிவு பண்ணுவாங்க. சரியா? அது வரைக்கும் அவரோட கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஓகே, ஒழுக்கமாக வாழணும். சரியா? வேலைக்கு போகிறப்பாரு. இன்னொருத்தரை சார்ந்து வாழாதே, அவனுக்கு மரியாதை இருக்காது. சரியா? சரியா தம்பி? அட்வொகேட்டை பாருங்க. சரி மேடம். தம்பி, கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் போகாமல் இங்கே வந்திருக்கீங்க. எங்கள் வேலை வழிகாட்டுறது தான், இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் கோர்ட்டுக்கு போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் பேசிக்க முடியாத விஷயங்களை இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா இப்போ பேசிக்கலாம். இப்போ நீங்கள் நினச்சா கூட உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு உங்கள் ஈகோவை தூக்கி போட்டுட்டு, நீ இந்த அம்மாவனோட ஈகோவை தூக்கி போட்டு 2 பேரும் பேசி ஒரு முயற்சி எடுங்க. ஏன்னா 8 வருஷம் புருஷன் பொண்டாட்டியாக இருந்திருக்கீங்க. நான் பசங்க இருக்குது வாங்க தான் மேடம் நான் எங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை தம்பி. நீங்கள் 2 பேரும் பேசுங்க. ஒரு காலத்தில் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணவங்க தானே? அந்த காதல் எங்கே போச்சு? அப்போ அது காதலே இல்லையா? அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காருங்க, பேசுங்க. எனக்காக பேசாதீங்க. அவள்கிட்ட பேசணுன்னு ஆசை இருக்கா? உங்கள் மனைவியோட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இருக்கா தம்பி? மேடம் அவங்க பேசுங்க. நான் மறந்துட்டு வரேன். 2 புள்ள இருக்குப்பா வீட்டுக்கு. நீ தான் அசிங்கப்பட்டு நிற்பாப்பா. 50 வருஷம் கழிச்சு நினச்சி பார்ப்பா எல்லாத்தையும். இன்னும் 20 வருஷம் போனால் இப்போ பார்த்துல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நேரம் போகும்போதெல்லாம் இந்த அளவுக்கு ஆகிட்டும். ஒன்று புள்ளினும் அதே மாதிரி எல்லாம் அதே நிலைமைக்கு ஆகிடும். புள்ளினும் இதே அவர் ஒன்றும் பண்ணியிருந்தா 2 குழந்தைகளோட விட்டுட்டு அவர் இன்னொருத்தரோடு போயிருந்தா எப்படி இருக்கும்? இவங்க சட்டத்தை அணுகிறது தான் கரெக்டான விஷயம். ஆனால்
இந்த எபிசோட்லேருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சி என்னென்னா, அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, டேக்கிங் ஈச் அதர் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க. அவன் நம்ம பொண்டாட்டி தானே, என்ன எப்போவா இருந்தாலும் நம்ம காலடியே கிடக்க போகிறா, அவளை மிதிச்சாலும் அடித்தாலும் உதைச்சாலும் என்ன பண்ணாலும் என்ன வார்த்தை பேசினாலும் அவங்க தான் இருப்பாங்கிறது வந்து அலட்சியப்படுத்துறது, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பண்ணுறது, ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, அவளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அதை கூட மதிக்காமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் ஒரு ஸ்டேஜில் ரப்பர் பேண்டோட மாதிரி உடஞ்சிதை பார்த்தீங்களா. ஆனால் இந்த பொண்ணோட கேஸில் ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கா. அவள் 6 வருஷமாக இன்னொருத்தரோட தொடர்பில் இருந்திருக்கா. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். காரணம் கேட்டால் அவர் குடித்தார், அவர் இது பண்ணார், அவர் டவுரி கேட்டார், அப்படி இப்படி சொல்கிறா. இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. அவர் மற்ற பொண்ணுங்களோட பேசுவார், அதனால நான் பேசினேன்னு சொல்கிறா, அதுவும் ஒரு ரீசன் கிடையாது. ஆனால் எப்படி ஒரு ஆம்பளை தப்பு பண்ணுறாரோ அதே மாதிரி பொம்பளைங்களும் அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ வெளியில் தெரியறதான்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லை. 2 பேரும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கஷ்டப்படுறது பசங்க. பொம்பளைனா சகிச்சுட்டு சும்மா இருக்கணுமான்னு அவளும் தப்பு பண்ணேன்னு தைரியமாக பேசுகிறா. ஒரு காலம் இருந்தது புருஷன் ஓகே பண்ணுறாரு, ஆனால் பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்வோன்னு. இப்போ அதுக்கு அவங்க தயாராக இல்லை. எங்களை இல்ட்ரீட் பண்ணிங்களா, எங்களை சரியாக நடத்தலையா, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு போவோம்னு அவங்களும் இருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிள்ளைய பெற்றுக்காதீங்க. ஏன்னா பசங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம ஒரு ஆண்கிட்ட ஒரு விதமாக சொல்லுவோம், பெண்ணிட்ட ஒரு விதமாக சொல்லுவோம். ஆண்கிட்ட வந்து கெஞ்சுவோம், இல்லைப்பா பாவம் அந்த பொண்ணு விட்டுட்டு போகாதே, இன்னொரு பொண்டாட்டி வேண்டாம் சொல்லுவோம். ஒரு பொண்ணு அப்படி பண்ணால் என்ன மகா பாவம் பண்ண, இப்படியெல்லாம் பண்ணுற, ஒரு வர்ச்சியூ இல்லாமல் பண்ணுற, வெக்கம் மானம் இதெல்லாம் பேசுவோம். நம்மளே இதை அணுகிறது விதம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா காலங்காலமாக அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஈக்குவல்ஸ், நீ தப்பு பண்ணால் நானும் தப்பு பண்ணலாம், இல்லை நானும் மனுஷி தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நடைமுறைக்கு அது சரிப்பட்டு வரும். பசங்களோட நிலைமை என்ன? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. இதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஆண்களும் யோசிக்கணும், பெண்களும் யோசிக்கணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.